1000 வருடத்திற்கு மேல் பழமையான பொன்மார் எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு சக்திபுரீஸ்வரர் திருக்கோவில். சென்னை மேடவாக்கத்திலிருந்து மாம்பாக்கம் போகிற வழியில் அமைஞ்சிருக்கிற ஊர் தான் பொன்மார். இந்த ஊருக்கு நீங்கள் வண்டலூர்லேருந்து மாம்பாக்கம் வர வழியாக வந்து அந்த வழியிலையும் நீங்கள் பொன்மாருக்கு வரலாம். இந்த பொன்மார் அப்படின்ற ஊரில் தான் 1000 வருடத்திற்கு மேல் பழமையான அருள்மிகு சக்திபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. சோழர்கள் காலத்தில் துறைமுக நகரமாக விளங்கியது மாமல்லபுரம். அந்த மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் பாம்பாக்கம், மாடம்பாக்கம், இந்த பொன்மார் ஆகிய ஊர்கள் எல்லாம் மாமரங்கள் அதிகம் விளைந்து நல்ல காடுகளாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஊர்கள் எல்லாம் கால்வாய் நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியை விஜயநகர பேரரசரின் கீழே இருந்த சதாசிவராயர் என்ற மன்னன் ஆட்சி செய்யும் போது இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டில் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து புலியூர் கோட்டத்து கால்வாய் நாட்டு தியாக வினோத நல்லூரான பொன்மாறு அப்படின்னு இந்த ஊரை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த முதல் கல்வெட்டில் விஜயநகர அரசர் சதாசிவராயர் ஆட்சி காலத்தில், அதாவது கிபி 1520 இந்த புலியூர் கோட்டத்து கால்வாய் நாட்டு தியாக வினோத நல்லூரான பொன்மாறு என்ற ஊரில் பொயிலீசுரமுடைய நாயனாருக்கும் வீரபத்ர நாயனாருக்கும் பூஜை மற்றும் திருப்பணிகளுக்காக மன்னர் சதாசிவராயர் மற்றும் ராமராயர் பெயரில் ஸ்ரீரங்கராயர் என்பவரும் செங்கழுநீர்பட்டு நாட்டவரும் பொயிலிச்சேரியை தன்மமாக விட்டதாக இந்த கல்வெட்டு குறிப்பிடுது. இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்க மாதிரி பொயிலீசுரமுடைய நாயனார் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். அதாவது பொயிலீசுரமுடைய அந்த வார்த்தையை பொய்கை ஈஸ்வரமுடையார் அப்படின்னு நீங்கள் பிரிச்சிங்கன்னா பொய்கைக்கு அருகிலுள்ள ஈஸ்வரர் அப்படின்னு வரும். பொய்கை அப்படின்னா தமிழில் குளம் அல்லது நீர்நிலை அப்படின்னு பொருள். குளத்துக்கு அருகிலுள்ள ஈஸ்வரன் அப்படின்னு என்று பொருள். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே திருக்குளம் அமைஞ்சிருக்கு. இதன் மூலமாக இந்த கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டு விஜயநகர மன்னர்கள் காலத்திலையும் திருப்பணிகள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு உறுதியாகுது. இந்த கோவிலோட மூலவராக சிவபெருமான் சக்திபுரீஸ்வரர் காட்சியளிக்கிறாரு. தாயார் சக்திபுரீஸ்வரி இந்த கோவிலோட மண்டபத்தில் தனிச்சந்நிதியில் காட்சியளிக்கிறாங்க. மேலும் இந்த கோவிலில் காலபைரவர், முருகன், ரிஷபம், சண்டிகேஸ்வரர், காசி விஸ்வநாதர் ஆகியோர் தனித்தனி சன்னதியில் காட்சியளிக்கிறாங்க. இந்த கோவிலோட பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா பொன்மார் சித்தரோட ஆலயமும் அமைஞ்சிருக்கு. இது ஒரு சித்தரோட ஜீவசமாதி என்றும் இந்த சித்தரோட பேர் தெரியாததுனால ஊர் பேரான பொன்மார் அப்படின்ற பேர்லேயே பொன்மார் சித்தர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த சித்தர் கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் இந்த கோவிலோட திருக்குளமும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் சக்திபுரீஸ்வரர் கோவிலுக்கு போகும்போது மறக்காமல் இந்த சித்தர் கோவிலுக்கும் போய் வணங்கிட்டு போங்க.